வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த விஜய் த்ரிஷா மீண்டும் இவங்களோட 2 பேரும் பெயர்களும் சர்ச்சையில் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபீல்டில் ஒன்றா இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோயினாக இருக்கிற கீர்த்தி சுரேஷோட ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு எல்லாம் ஒன்றா போகலாமே, ஒரு பிளேட்டில் போகலாமே ஒரு திட்டமிடுதலும் ஒன்றா போயிட்டு வர்றதும் என்பதும் அதை நம்ம ஆட்கள் அந்த அடுத்த விட்டு சுவரை எட்டி பார்த்து இன்பமாகிறது அலாதி ஒரு இதெல்லாம் அவருக்குண்டான அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்குமோ? ஏன்? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே த்ரிஷாவுக்கும் இருக்குமான தொடர்பு இருந்தது. இங்கே விஜய்க்கு நடக்கிறது அங்கே அல்லு அர்ஜுனுக்கு இப்போ நடக்குதுங்களா சார்? அந்த அரசியல் பாதையை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ தூசி தான் எனக்கு, ஆனால் என் கண்ணில் விழுந்துட்டு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதே போன்ற நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டில் விஜய் எடுத்த ஸ்டெப் அரசியல் நடக்கும். சிலர் உயிரிழந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் இங்கே அஜித் படம் துணியும் வந்த பிறகு கூட ரோஹிணி தியேட்டரில் ஒரு ரசிகர் உயிரிழந்தார். ஆனால் அதுக்கு அஜித் எந்தவித ரியாக்ஷனும் காட்டாமல் தான். இந்த உருவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அஜித் அவர்கள்? ஏன்னா நிறைய விமர்சனர்களே நிறைய அவர் விமர்சித்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் அவர் உடல் எடையை குறைச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் அஜித் தான். அஜித் பேட்டா இருந்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. லீனாக இருந்தாலும் உடம்பை இழைச்சிருந்தாலும் ரசிக்க தான் செய்கிறாங்க. ரெட்டுங்கிற ஒரு படம் நினைக்கிறேன், இன்னைக்கு சிங்கம்புலி நடிகர் இருக்காரு, அவர் தான் இயக்குனர். அந்த படத்தில் தான் முதல் முறையாக அஜித் கேலிக்குள்ளானார். ஓகே, தொப்பை இருக்குது, தொந்தி இருக்குது, டான்ஸ் ஆடத்துன்னு அதையும் உருவாக்குனது, அதையும் வைரலாக்குனது விஜய் ரசிகர்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. எங்கிருந்து தொடங்குறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துலேருந்து தொடங்குறதா, அல்லு அர்ஜுன் கைதிலிருந்து தொடங்குறதா, இங்கிருந்தே தொடங்குறேன். இந்த விஜய் த்ரிஷா மீண்டும் இவங்களோட 2 பேரும் பெயர்களும் சர்ச்சையில் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு ஆண் பெண்ணை, செலிபிரிட்டி இல்லாத ஒரு ஆண் பெண்ணை ஒன்றாக இணைந்து ஒரு பயணமோ இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதோ தவறாக சித்தரித்து அல்லது ஒரு பூத கண்ணாடி போட்டு அல்லது சந்தேக பார்வை பார்த்து அதை கொச்சைப்படுத்துது என்பது எனக்கு உடன்பாடு அல்ல. இதில் அவங்க செலிபிரிட்டி உடன் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல்டில் ஒன்றா இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோயினாக இருக்கிற கீர்த்தி சுரேஷோட ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு எல்லாம் ஒன்றா போகலாமே, ஒரு ஃப்ளைட்டில் போகலாமே ஒரு திட்டமிடுதலும் ஒன்றா போயிட்டு வர்றதும் என்பதும் அதை தவறான பார்வை பார்க்கிறது தப்பு இல்லை. அவங்க நினச்சா ஒரு ரகசியமான ஒரு பயணமாக வச்சுருந்துருக்கலாம், இல்லை தனித்தனியாக போய் அந்த மாதிரிலாம் நடக்குது, சினிமாவில் நடக்குது. தனித்தனியாக போயிட்டு ஒரு வெளிநாடுவதோ சேர்ந்து இருந்துட்டு வருவதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த பயணத்தை பொறுத்தவரையும் ஒரு திருமணத்துக்காக ஒன்றாக போயிட்டு ஒன்றா வர்றதில் எந்த தவறும் இல்லை. அதை நம்ம ஆட்கள் அந்த அடுத்த விட்டு சுவரை எட்டி பார்த்து இன்பமாகிறது அலாதி ஒரு சைக்கோ மனம் கொண்ட பார்வையாளர்களும் சிந்தனையாளர்களும் மனிதர்களும் ரசிகர்களும் தான் இது மாதிரி ஒரு வேற ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. அது தவறு. இதுக்கு முன்னாடி அந்த புகைப்பட சர்ச்சையும் வந்துடுது. மறுபடியும் அவங்களா இதை வளர்த்துக்கிறாங்களோ அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா திருமணத்துக்கு போகிறது தனிப்பட்ட விருப்பம் தான், பர்சனல் விஷயங்கள் பேசலை அப்படின்னாலுமே கூட இது அவங்க சைட்லேருந்து ஏன் பெருசாகிட்டே இருக்காங்க? அங்கேருந்து அடுத்தடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு நம்ம இல்லை, அந்த அவங்க சைடு பெருசாக்கிறதுக்கான அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் நாட் ஓன்லி ஹீரோ, அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு வதந்தி பரப்பி அது அதில் எக்ஸ்போஸ் ஆகிற விருப்பம் இல்லாத ஆள் விஜய். அப்படி இருக்கப்ப இவங்களா கிளப்பி விட்டது அப்படிங்கிறது தான் சுத்த பொய். ஏன்னா ஒரு பொலிட்டிஷியனாக வந்த பிறகு இன்னும் அதிகமாக ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் விஜய். இந்த விஷயத்தில் கூட கேஷுவலாக இருந்துட்டார். இது சர்ச்சையாக்கப்படலாம் அல்லது வேறு மாதிரி திரிக்கப்படலாம் அப்படிங்கிறது நினச்சி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். அவர் தனிப்பட்ட முறையில் தனியாக கூட போயிட்டு வந்திருக்கலாம். அதை இப்படி அது ஏன் சொல்கிறேன்னா,
அவர் வந்து இதை வந்து பரப்பியிருப்பாரோ இல்லை திரிஷா சைடு இது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறதுலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் வந்து அவருக்கு உண்டான அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்குமோ? ஏன் நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து திரிஷாவுக்கும் இருக்குமான தொடர்பு இருந்தது, அப்புறம் சில நடிகைகளோட தொடர்பு இருந்தது, அதனாலே குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தது, அதனாலே சஞ்சய் வந்து விஜயோட பேசாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்பு நடிகர் அவர். ஏன்னா இப்போ அப்படி இல்லை. ஒரு சமூகத்தை கட்டி காக்க நினைக்கிற, ஒரு நாட்டை ஆள நினைக்கிற ஒரு நபராக வந்து அரசியல் தலைவராக வந்து இருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி அல்லு சில்லு இந்த மாதிரி சல்லி வேர்களை வந்து வெட்டிடணும். அதுதான் அவருக்கு நல்லது, அவர் அரசியல் நல்லது, அவர் கூட இருக்கவங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இனி வந்து புகையாமல் இருக்கிறது விஜயின் கையில் தான் இருக்குது. அந்த பக்கம் இந்த சம்பவம் மூலியமாக கூட அவர் கற்றுப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த அரசியல் இந்த பெண் வாக்குகளை வந்து குறைக்கும் அப்படின்லாம் பேசல. இதனால இந்த ஒரு சம்பவத்தினால பெண் வாக்குகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. சினிமாக்குள்ளே வந்து சினிமாக்காரனுக்குள்ளே வந்து ஒரு சில கசமுசாக்கெல்லாம் இருந்திருக்கும். அது இல்லாமையும் இருக்க நடிகர்கள் டெக்னீஷியன் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட வெளியில் உள்ள ரசிகர்கள் வந்து ரசிக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி அரசியல் கால் எடுத்து வைக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அதனால் இதனால் வந்து அவருடைய ஓட்டு வங்கியோ அல்லது பெண்களுடைய வாக்கோ வந்து செதஞ்சிடும் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுல சொல்ல முடியாது. இங்கே விஜய்க்கு நடக்கிறது அங்கே அல்லு அர்ஜுனுக்கு இப்போ நடக்குதுங்களா சார்? அந்த அரசியல் பாதையை வந்து ஆரம்பித்து வச்சுட்டாங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும். அது விஜய்க்கும் சொல்லலாம், அல்லு அர்ஜுனுக்கும் சொல்லலாம். ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் வந்து பசுபதி தான், பட்டாசு பாலுன்னு ஒரு கேரக்டர் வரும். பசுபதி பேசுகிற டைலாக்னு நினைக்கிறேன் நான். சரி, நீ தூசி தான் எனக்கு, ஆனால் என் கண்ணில் விழுந்துட்டு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதே போன்ற நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டில் விஜய் எடுத்த ஸ்டெப் அரசியல் நடவடிக்கை. ஏன்னா மத்தளத்துக்கு இரு பக்கம் இடிங்கிற மாதிரி இரு திராவிட கட்சிகளின் தாக்குதலுக்கு சதிக்கு உள்ளானார் விஜய். அதை நம்ம பார்த்துருக்கோம், பழைய வரலாறு. அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு அங்கே இந்த மாதிரி நடந்தது. அவர் எதேச்சியாக ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போய் அதை வந்து வேறு விதமாக பார்த்து அது வெஞ்சன்ஸாக எடுத்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு. ஒரு விழாவிலையோ அல்லது தியேட்டர்லேயோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ நடிகரையோ பார்க்க போய் சிலர் உயிரிழந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் இங்கே அஜித் படம் துணியும் வந்த பிறகு கூட ரோஹிணி தேட்டரில் ஒரு ரசிகர் உயிரிழந்தார். ஆனால் அதுக்கு அஜித் வந்து எந்தவித ரியாக்ஷனும் காட்டாமல் தான் இருந்தார். அது விமர்சனத்துக்கு உள்ளானது. அது மாதிரி நிறைய இடங்களில் இந்தியா ஃபுல்லாகவே நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம், அதுவும் மிகப்பெரிய ஒரு நடிகராக வளர்ந்து நிற்கிற அல்லு அர்ஜுனுக்கு ஏன் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அது பின்னாடி கண்டிப்பாக அரசியல் இருக்குது. அவர் ஒரு எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ண போய் கேஷுவலாக அது நடந்து அதில் கோபமாகி சந்திரபாபு நாயுடு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துற போய் எல்லாம் யாருமே கண்டுக்காமல் ஒரு சரியான கைது நடவடிக்கை, எந்த நடவடிக்கையும் அந்த நடிகர்கள் மேலேயோ நடிகை மேலே எடுக்கப்படாத போது இது வந்து இவ்வளவு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்குன்னா அப்போ வந்து பின்னணியில் கண்டிப்பாக அரசியல் இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து தாண்டி கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் வருவார், சொல்ல முடியாது. கண்ணில் தூசி விழுந்த மாதிரி தான். இதை விட்டு இன்னொரு 4-5 படமும் நடிச்சுட்டு விஜயோட இது போக்கு மாதிரி அவரும் வந்து அரசியலுக்கு வந்து அங்கே அவங்க 2 பேருக்கு கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றி ஆட்டதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் பின்னணியில் வந்து பவன் இருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். அதிக வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, பவன் வந்து இருக்க வாய்ப்பில் சந்திரபாபு நாயுடு தான் சொல்கிறாங்க. அதனால் பவன் என்னன்னு தெரியல, அது கரெக்டான டீட்டெயில் தெரியல. ஏன்னா அது நம்ம தமிழ்நாடு கிடையாது, அங்கே உள்ள, அதனால் உன்னிப்பாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக சந்திரபாபு நாயோட கோபம் இருக்குது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அல்லுவோட கைது நடவடிக்கை. ஓகே, இல்லை ஏன்னா இதில் சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு, இன்னொரு விஷயம் பவன் வந்து இந்த புஷ்பா 2 கலெக்ஷன் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் அது மாதிரியான கொஞ்சம் இதுவும் இருக்கு. அவருக்கும் பெண்டிங்ல 2-3 படங்கள் இருக்கு. ஆமா, ஸோ அந்த மாதிரியான கண்டிப்பா என்னதான் உறவு முறை, என்னதான் மாம மச்சானா பழகிட்டாலும்
என்னதான் நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டாலும் குழாவிக்கிட்டாலும் நிச்சயமாக இந்த ஹீரோக்களுக்குள்ள ஹீரோயின்களுக்குள்ள பொறாமை தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போதும். அது மாற்றவே முடியாது. வெளி வேஷத்துக்கு வெளி பார்வைக்கு நாங்கள் ஒன்று மண்ணா இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த அடிதடியும் அரசியலும் இல்லை, பொறாமை இல்லை, காழ்ப்புணர்ச்சி இல்லை என்று எத்தனை இல்லை என்று சொன்னாலும் அத்தனை இல்லையிலும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தாங்க முடியுது. ஏன்னா பவன் கல்யாணம் அல்லு அர்ஜுனா பார்க்குறப்ப பவன் கல்யாணம் சீனியர். அப்படி இருக்கப்ப என்னடா நம்ம அடித்து இங்கே வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பரந்த ஒரு ரசிகர் வட்டத்தை வந்து பெருக்கிக்கிட்டாரு அல்லு அர்ஜுன். அது வந்து ஏதோ தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறமான விஷயம் இல்லை. உழைப்பு, அத்தனையும் உழைப்பு, அர்ப்பணிப்பு, கடுமையாக ஒவ்வொரு படத்துக்கும் உழைக்கிறாரு. படங்களுடைய சாய்ஸ் அப்படி இருக்குது, அவருடைய லைனப்பும் அப்படி வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற அந்த உழைப்புக்கு கிடைக்கிற பரிசு தான் இந்தியா முழுக்க பெறுகிற ரசிகர் பட்டாலும் அல்லது உலகம் முழுக்க பெறுகிற ரசிகர் பட்டாலும். அதனால மற்ற ஹீரோக்கள் காதல் புக வர்றதும் சகஜம், பொறாமை பூக்குறதும் சகஜம், இதெல்லாம் சகஜம். இது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அடித்து நொறுக்கி உடைத்து அடுத்தடுத்த வெற்றிகளை அல்லு அர்ஜுன் பெறுவார். இந்த 2ஆம் கோடி அப்படின்றது புஷ்பா 2ல சாத்தியம் அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. நல்லாவே போயிட்டுருக்கு. நம்ம தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூவிலே சொன்னோம். 1000 கோடி 1000 கோடின்னு ஏலம் போட்டுட்ருக்கோம் தமிழ் படங்கள் ஒவ்வொன்றும் வரும்ப்போ. ஆனால் உண்மையிலே புஷ்பா 2 இந்த 1000 கோடி தாண்டி வசூலாகும், சொல்ல முடியாது 2000 கோடி வசூலை கூட அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட நிஜமாக இருக்குது, நெருங்கிட்டு இருக்கு. சரி, இளையராஜா அவர்கள் விளக்கம் கொடுத்தும் இன்னும் சர்ச்சையாகவே இருக்குது. என்ன நடக்குது இனி? அவர் சுற்றின ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறார் இது அரசியல் ஆக்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு, ஆனால் அரசியல் தான் அப்படின்றாங்க. என்ன சார் அதில்? இல்லை, அது உண்மையாக நடந்தது என்னன்னாக்கா கோயிலுக்கு போயிருக்காரு. ஏன்னா அவங்க பரிவட்டம் கட்டி எல்லா மரியாதையும் செஞ்சுருக்காங்க. ஒரு விஐபி போகும்போது என்னென்ன மரியாதை செய்யணுமோ அதையெல்லாம் இந்த ஜீயர்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த அர்த்த மண்டபம் என்று சொல்கிற இடம் வந்து, அதாவது கருவறைக்கு முன்பு உள்ளது, அங்கே வந்து ஜீயர்கள் மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி இன்னொருத்தர் கூட சொல்லியிருக்காரு, இப்போ இங்கே காஞ்சிபுரம் கோயிலில் உள்ள ஒரு ஸ்ரீரங்கம் கருவறைக்குள்ளே போக முடியாது. இங்கே ஜியராக இருக்கவரோ அர்ச்சகராக இருக்கவரோ அங்கே நுழைய முடியாது. அங்கே ஜியராக இருக்கவங்க இங்கே காஞ்சிபுரம் கோயிலுக்குள் கருவறைக்குள்ளே நுழைய முடியாது. இதுதான் ஒரு இதாக இருக்குது, ரூலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இளையராஜாவாக இருந்தாலும் சரி, இந்த அரசியல் தலைவராகவும் சரி, அங்கே உள்ளே போக முடியாது. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்றுக்கிட்டு தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அது மாதிரி சொன்னோம் அவர்கிட்ட. அதன்படி அவர் வந்து அங்கே போகாமல் தள்ளி இருந்து தரிசனம் பார்த்தாரு, பிரார்த்தனை செய்தான்னு விளக்கம் சொல்லிட்டாங்க. இளையராஜாவும் அதுக்கான விளக்கம், இதை எந்த பெருசாக ஆக்காதீங்க, அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்பு வந்து அதை அரசியல் ஆக்கிட்டு இருக்குது. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா வந்து, இளையராஜா வந்து ஒரு இசைக்கடவுள். அந்த இசைக்கடவுள் வந்து இந்த தரிசனம் சாமி தரிசனம் கிடைக்கல புடலங்கான தூக்கி போட்டு போயிடுவார். அவரை தரிசிக்க 1000 பக்தர்கள் இருக்காங்க. இளையராஜா என்ற இசைக்கடவுளை தரிசிக்க 1000 பக்தர்கள் இருக்கும்போது ஒரு 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 சந்நிதியில் அவர் அலோவ் பண்ணலை, இது பண்ணலன்னு ஒரு சர்ச்சையாக்குறது, இல்லை அவரை வந்து கூனி குறுகிற மாதிரி, இல்லை அவரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, மட்டம் தட்டுற மாதிரி, தாழ்த்துற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது. அது அங்கே யாராவது செய்திருந்தால், உண்மையிலேயே அங்கே உள்ள என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியல, வெளியில் வர செய்திகள் கசைகிறது, அவங்க சொல்கிறத வச்சு இளையராஜா சொல்கிறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், அல்லது ஒரு இளையராஜா ரொம்ப மட்டமாக அங்கே நடத்தியிருந்தால், கேவலப்படுத்தினால் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தெரியாத, கண்ணுக்கு பின்னாடி தெரியாத இருக்குமென்று நம்பப்படுகின்ற கடவுளை நீ தரிசிக்க விடலை, அங்கே நெருங்க விடலை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இசைக்கடவுளாக பார்க்கப்படுற இளையராஜா மிகப்பெரிய பக்தர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்காரு. அப்படி இருக்கப்ப அப்படி ஏதாவது அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தால், செய்திருந்தால், பேச்சு மூலியமாக செயல் செய்தால் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அது மாதிரி நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்க வேண்டாம் என்பது என்னது என்ன. ஓகே, இல்லை இது யாராவது பேசியிருப்பாங்களா சார்? அவர் அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் அவர் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. எந்த மாதிரியான அரசியலாக நம்ம எடுத்துக்கிறது? எங்கேருந்து அவருக்கு ஒரு அழுத்தம் வந்துருக்கும்? ஏன்னா இவரும் இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாரு, அந்த லைனில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அது அதன் காரணத்தால் அரசியலாக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது தவிர, பட் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, இது பெருசாக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு வந்து இதை வந்து சர்ச்சையாக்க வேண்டாம் என்பதான் என்னதும். அதான் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டே அவரை அவமதித்திருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது நாட் ஓன்லி இளையராஜா, யாராக இருந்தாலும்
திட்டமிட்டிருந்து ஒரு கடவுளை தரிசிக்க போகிற சாதாரண ஒரு பக்தனை நீ அவமானப்படுத்தி உன்னுடைய பவுண்டரி இதுதான் ஐதீகம் என்பது வேறு. ஆனால் அதை தாண்டி உன்னுடைய பவுண்டரி இதுதானுக்கு எவனும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, ஒரு சின்ன பக்தனாக இருந்தால் கூட. அது அப்படி ஒரு இது அதாவது இந்த சாதி தான் இதாகணும், இந்த பெண்கள் போகக்கூடாது இப்படிங்கிறதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, குட் பேட் அக்லி அந்த அப்டேட் பார்த்துருப்பீங்க நீங்கள். விடாமுயற்சி எல்லாம் மறந்துட்டாங்க, பொங்கலுக்கு வந்தாலுமே கூட அந்த படத்தை மறந்துட்டாங்க. இந்த உடல் எடையை ரொம்ப குறைச்சிருக்காரு அஜித் அவர்கள். ஆனால் ஒரு பக்கம் அது ஆரோக்கியமாக குறைக்கல, டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் மாதிரிலாம் பேசினாலுமே கூட இந்த உருவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அஜித் அவர்கள்? ஏன்னா நிறைய விமர்சனர்களே நிறைய அவர் விமர்சித்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் அவர் உடல் எடையை குறைச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் அஜித் தான். அஜித் ஃபேட்டாக இருந்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. லீனாக இருந்தாலும் உடம்பை இழைச்சிருந்தாலும் ரசிக்க தான் செய்கிறாங்க. ரெட்டுங்கிற ஒரு படம் நினைக்கிறேன், இன்னைக்கு சிங்கம்புலி நடிகர் இருக்காரு, அவர் தான் இயக்குனர். அந்த படத்தில் தான் முதல் முறையாக அஜித் கேலிக்குள்ளானார். ஓகே, தொப்பை இருக்குது, தொந்தி இருக்குது, டான்ஸ் ஆடத்தன்னு அதையும் உருவாக்குனது, அதையும் வைரலாக்குனது விஜய் ரசிகர்கள் தான். திட்டமிட்டே செய்யப்பட்டது. பொதுவாகவே உருவ கேலி பண்ணக்கூடாது. ஆனால் பல அடிகள், பல வழிகள், பல விபத்துக்களை சந்தித்து இன்றைக்கும் ஆடுறார், பாடுறார், ஃபைட் பண்ணுறார். அப்படிங்கிறப்ப விஜயோட ஸ்டாமினா, விஜயோட ஸ்கில்லை நம்ம பாராட்டணும். பெரிய விஷயம். ஒரு சின்ன காலில் அடிபட்டாலே ஒருத்தனால் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும், முதுகெலும்பு முழுசும் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அடிபட்டு விபத்துக்களை சந்தித்து இன்றைக்கும் அவர் அந்த ஃபைட் செக்ஷனில் இப்படி பண்ணுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அன்றைக்கி ரெட் பட டைமில் ஃபேட்டாக இருந்தது. அப்புறம் எடுத்த இந்த பரமசிவன், திருப்பதி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீன் ஆகிட்டார். அப்போ கூட படத்துக்காக உடம்பை குறைச்சிட்டாருன்னு ஒரு பாசிட்டிவான இது பண்ணாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி டேப்லெட் தான். டேப்லெட்னால அது மறுபடியும் அவர் உடம்பு டேப்லெட்னால தான். எது எப்படி இருந்தாலும், குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும், இப்போ இந்த குட் பேட் அக்லி அந்த போஸ்ட் அந்த உருவம் இருக்குல்ல, நிச்சயமாக ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய அஜித்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் ஃபுல் ஹேர் அந்த ஒயிட்டில் இல்லாமல், சால்ட் அண்ட் பெப்பர் இல்லாமல், கொஞ்சம் கலரிங் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேட் அவுட் ஆகி அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப யூத்தாக பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டோட்டலாக அந்த படமே பிரமாதமாக வந்திருக்குது. அதில் அஜித்தும் சரி, டைரக்டரும் சரி, ஒட்டுமொத்த படக்குழுவும் ஹாப்பியாக என்னாச்சியாக இருக்குது, இன்க்ளூடிங் தயாரிப்பாளர். அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது, மிகப்பெரிய வசூலை ஈட்டும். அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி பொங்கல் திரை விருந்தாக வரப்போகுது. அதுவும் நிச்சயமாக அஜித் ரசிகர்களுக்கு பெரிய தீனி போடுற மாதிரியான ஒரு சம்பவம். குட் பேட் அக்லி மெயினாக சொல்லணும்னா அது 3 கேரக்டர், 3 கதாபாத்திரம் அப்படின்றத கிட்டத்தட்ட ரிவீல் பண்ணிட்டாங்க சார். ஆனால் அதில் ட்ரிபிளேவோட இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அன்பானவன், அடங்காதவன் அந்த மாதிரியான படங்கள் வர மாதிரி அதோட கதை தான் அவருக்கு சிம்புக்கு எடுக்கப்படலை. அதனால அஜித் அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிருக்காங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட உண்மையா? ஏன்னா இப்போ சிம்புவோட ஏரியா வேறு, அவருடைய பவுண்ட்ரி வேறு, அஜித்தோடைய ஏரியா வேறு. ஒரு ஹீரோ வளர்ந்த பிறகு நிச்சயமாக அவங்கவுங்களுக்கான ஒரு கதை இருக்கும், அவங்களுக்கான கான்செப்ட் இருக்கும். பொருந்தாத விஷயத்த நம்ம அதனால ஹாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா கேரக்டரை உருவாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்கும். இந்த கேரக்டர் இவருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு இது பண்ணுறது ஒரு டீம் இருக்கும். அது மாதிரி ஒரு கட்டத்தை வளர்ந்த பிறகு அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி, அவங்க ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கதையை உட்கார வச்சு அவங்கள அதை நடிக்க வச்சா தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இருக்கப்போ சிம்புக்கு பண்ண கதையை அப்படியே பண்ணியிருந்தா, அன்பானவன் அடங்காதவன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சிம்பு பேட்டர்ன் வேறு, அஜித் பேட்டர்ன் வேறு. அதனால் ஒருவேளை அப்படி இருந்தால் கூட இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய சேஞ்சஸ் பண்ணி தலைக்கு ஏற்ற மாதிரி கதையை செதுக்கி தேவையில்லாத ஆணிகள்லாம் பிடுங்கி எறிஞ்சு அஜித்துக்காக இந்த கதை புதுசாக உருவாக்கப்பட்டது. அதாவது அது பேஸ், அது மூலம் இருந்தால் கூட அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதையாக தான் இருக்குது. ஆமாம், சிறப்பு தோற்றமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுலேயும் 3 முகம் வேறு. ஓகே, கண்டிப்பாக பட்டையை கிளப்பியிருப்பார்னு நம்ம நம்பலாம். சிறப்பு, எதிர்பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு நினைச்சு நம்ம சந்திமரம் எடுப்பிறாங்க. நன்றி.